ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலோட ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதாவது +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ +2ஓட மேக்ஸை வந்து நம்ம டாபிக் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்கும் எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து கண்டினியூவாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா, ஸ்கூல் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் ரூரல் ஏரியாவில் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் படிக்கிறாங்க, மேக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்க. ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சமயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா +2ஓட அந்த பார்ட் 1 புக்கில் வரும். பார்த்தோம் அப்படின்னா தமிழில் தொகுதி 1 அந்த புக்கில் வரும் உங்களுக்கு. செகண்ட் சாப்டராக வரும் உங்களுக்கு. ஸோ நான் அடுத்தடுத்து ஃபஸ்ட் சாப்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படிம்பாங்க, தமிழ் மீடியத்தில் கலப்பு எண்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இதோட பேசிக்ஸ் பற்றி நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இது மட்டும் ஓரளவு உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியுது அப்படின்னாவே அடுத்தது சம்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஸோ பேசிக்ஸ் பொறுத்தவரை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று எதுக்காக கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரூட்டுக்குள்ளே வர -1 இல்லை ரூட்டுக்குள்ளே வர -5 இந்த ரூட்டுக்குள்ளே வர மைனஸ்க்கு எப்பயுமே வந்து ஒரு வேல்யூவே இருக்காது உங்களுக்கு. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்ததான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் உங்களுக்கு. ஸோ இப்போ நார்மலாக வந்து இந்த ரூட்டுக்குள்ளே -1 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி நம்ம எழுதலாம்? -√1 -√5 இப்படின்னு தனித்தனியாக எழுதலாமா? ஸோ இந்த √1க்கு நம்மளுக்கு வேல்யூ கொடுக்க தான் வந்தது இந்த ஐ உங்களுக்கு. ஸோ இதைத்தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து, அதாவது அந்த ஐயோட வேல்யூவை காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை ஒரு முழு நம்பரை நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா a+ib அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ a+ibல ஐ அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட் நம்மளுக்கு. இந்த √1 அப்படின்னு வந்து போட்டோம்னா -√1 அதை தான் இந்த வகையாக ஐன்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஏபி அப்படிங்கிறது எந்த ரியலான நம்பராக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. ரியல் நம்பர் அப்படின்னா நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இந்த மாதிரி எதாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதை தான் வந்து இப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. இந்த சாப்டர் பொறுத்தவரையும் நீங்கள் மஸ்ட்டாக வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் இங்கே வந்து இன்ட்டு மார்க் போட்டிருக்கல முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக ஈஸியாக வந்து எல்லா சமயம் வந்து நீங்கள் போட்டுடலாம். ஸோ சம்ஸ் பார்க்கும்போது நான் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், பட் பேசிக்காக வந்து இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரைஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஐயோட வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், √−1 நம்மளுக்கு. அப்போ I² எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? I² கண்டுபிடிக்கிறப்ப √−1 ஹோல் ஸ்கொயர் போடலாம். ஸோ ஸ்கொயரும் இந்த ரூட்டும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு I² வேல்யூ -1 உங்களுக்கு. இதே மாதிரி I⁻3யோட வேல்யூ எப்படி நம்ம போடலாம்? I² × I போடலாமா? I² வேல்யூ -1 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஐக்கு பதில் ஐயே போட்டுரும். ஸோ I⁻3யோட வேல்யூ -I நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் I⁻4 இதோட வேல்யூ I² அப்படின்னு வந்து நம்ம போடலாம். I²க்கு -1 இன்னொரு I²க்கு -1. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு I⁻6 7 இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கலாம் நம்ம. பட் இதெல்லாம் வந்து பேசிக்ஸாக உங்களுக்கு. பட் சம்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் பெரிய நம்பராக 1000 2000 அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த சம்ஸ் பார்க்குறப்ப வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐயோட வேல்யூ √−1, I² வேல்யூ -1, I⁻3யோட வேல்யூ -I, I⁻4 வேல்யூ 1 உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல வந்து இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிமைண்டர் பேஸில் போகிறது உங்களுக்கு. ஸோ இது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் சம்ஸ் சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமைண்டர் 0 அப்படின்னு வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ 1 அப்படின்னு வரும். ஸோ ரிமைண்டர் 1 அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ I அப்படின்னு வரும் உங்களுக்கு. ரிமைண்டர் 2 அப்படின்னா -1 அப்படின்னு வரும். ரிமைண்டர் 3 அப்படின்னா -I அப்படின்னு வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 1/i நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா -I அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பொறுத்தவரையும் பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று உங்களுக்கு. ஸோ அடுத்த சம்ஸ் பார்க்கும்போது இன்டெப்த்தாக ஏதாவது ஃபார்முலாஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா வந்து நம்ம பார்க்கலாம். பட் பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.1 உங்களுக்கு. 2.1ல் நம்ம பேசிக்ஸ் பார்த்தாச்சு ஆல்ரெடி.
ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.1ல் ஃபஸ்ட்டு சம் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்மளுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதை வந்து நீங்கள் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு. ரிமைண்டர் 0 அப்படின்னா 1 ஆன்சர் வரும், ரிமைண்டர் 1 அப்படின்னா I ஆன்சர் வரும், ரிமைண்டர் 2 அப்படின்னா -1 ஆன்சர் வரும், ரிமைண்டர் 3 அப்படின்னா -I ஆன்சர் வரும். இதுவே வந்து வேல்யூ உங்களுக்கு I², I⁻3, I⁻4, I அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இதை தான் வந்து சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது இந்த சாப்டர் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக அந்த I² அப்படிங்கிற வேல்யூவை நம்ம சாப்டரில் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சம் தான் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அந்தந்த சேஞ்சஸ் வந்து பண்ணிடலாம். இது பிகினிங் அப்படிங்கிறனால எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தவித மைனஸ் டினாமினேட்டரில் போடுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நார்மலாக ஒரு I² இவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இந்த I² நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் வந்து போட்டுடலாம் நம்ம. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா மேக்ஸிமம் நமக்கு 4 வரையும் கரெக்டாக வந்து தெரியும் நம்மளுக்கு. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வரும், அதாவது ரிமைண்டர் வரும். அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இப்போது 1947 இருக்கா. ஸோ இது ஃபுல்லாக வந்து போடணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி 1004 இந்த மாதிரி போட்டு 4ஆல் போட்டு நம்ம அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கணும். பட் இது ஸ்டெப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 2 நம்பர் வந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு. ஸோ லாஸ்ட் நம்பர் எடுக்கிறப்ப 47 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு 4ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடிச்சு கொடுத்தா உங்களுக்கு 11 இந்த மாதிரி ஆன்சர் வரும். பட் ரிமைண்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 அப்படிங்கிறது வருது நம்மளுக்கு. ஸோ ரிமைண்டர் 11 4s are 44, 47ல் 44 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு 3 உங்களுக்கு. ஸோ 3 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிமைண்டர் 3 வரப்போ ஆன்சர் என்ன இருக்குது -I. அதான் உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்கிறதோட பர்பஸ் இதான் உங்களுக்கு. ஸோ ரிமைண்டர் 3 அப்படிங்கிறப்ப -I உங்களுக்கு. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1915 கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் 2 நம்பர் எடுத்தோம் அப்படின்னா 50 உங்களுக்கு. ஸோ 54ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் பொறுத்த வரையும் 50 4ஆல் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 4s are 48 வரும். ஸோ மீதி ரிமைண்டர் 2 உங்களுக்கு. ஸோ ரிமைண்டர் 2க்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் -1. ஸோ -1. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 + I அந்த மாதிரி வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைடில் இருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். ரிமைண்டர் 0 அப்படின்னா 1 வரும், ரிமைண்டர் 1 அப்படின்னா I வரும், ரிமைண்டர் 2 அப்படின்னா -1 வரும், ரிமைண்டர் 3 அப்படின்னா -I வரும் உங்களுக்கு. அதே மாதிரி I², I⁻3, I⁻4, I இதோட வேல்யூவும் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.1 செகண்ட் சம் உங்களுக்கு I⁻1048 சொல்லியிருக்காங்க -I⁻−1869 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இதை எப்படி போடலாம் நம்ம ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கலாம் நம்ம, ஏன்னா இது மைனஸில் இருக்குது நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் மேலே மைனஸில் வந்து ஆன்சர் இருக்குது நம்மளுக்கு, சாரி கொஸ்டின் இருக்கா. ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. சப்போஸ் இங்கேயே சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படின்னா கூட நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இதை எழுதும்போது எப்படி எழுதலாம் -69 கீழே வரப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டா நம்மளுக்கு. ஸோ இந்த 69 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது 4ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 டிவைட் ஆகும், 64 68 ரிமைண்டர் வந்து 1 வரும் உங்களுக்கு. 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நார்மலாக போட்டு பார்த்துக்கோங்க. 4ஆல் இந்த மாதிரி டிவிஷன் போட்டு பார்த்துக்கோங்க. சப்போஸ் தெரியும் என்னால் ஈஸியாக போட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து போட தேவையில்லை. ஸோ ரிமைண்டர் 1 அப்படின்னா அங்கே என்ன ஆன்சர் இருக்குது நம்மளுக்கு I. ஸோ நம்மளுக்கு இதையும் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 48 கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு 4ஆல் டிவைட் ஆகும் நம்மளுக்கு. இந்த லாஸ்ட் 2 நம்பர் தான் செக் பண்ணுறோம். 48 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ டிவைட் ஆகும் அப்படின்னா ரிமைண்டர் 0 தான் வரும் நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ரிமைண்டர் 0 வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் என்ன நம்மளுக்கு 1 மைனஸ் இங்கே நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வந்துச்சு 1 வந்துச்சு. ரிமைண்டர் 1க்கு I இந்த மாதிரி தான் வருது நம்மளுக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எழுதும்போது என்ன பண்ணலாம் 1 + இந்த -1 மேலே வரப்போ ப்ளஸ் I வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வருது நம்மளுக்கு. ஸோ இதான் வந்து 2 சம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கும் நம்புறேன். ஸோ லாஸ்ட் 2 நம்பரை மட்டும் எடுத்து நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள் 4ஆல். ஸோ அதில் ரிமைண்டர் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து நீங்கள் உடனே அப்ளை பண்ணி உடனே வந்து போட்டலாம் நீங்கள். ஸோ இது மைனஸ் கீழே வரப்போ ப்ளஸ் ஆகிடுது நம்மளுக்கு. ஸோ ப்ளஸ் ஆகிறப்ப இது டிவைட் ஆகுதான்னு பார்த்தோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 1 வருது. ரிமைண்டர் 1க்கான வேல்யூ வந்து உங்களுக்கு I அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ I நம்மளுக்கு. ஸோ இங்கே 1 - 1/I வருது. இந்த 1/I மேலே கொண்டு போனோம் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ ஆன்சர் வந்து 1 + I அப்படின்னு வந்துருக்கு நம்மளுக்கு.
ஸோ ஓரளவு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சம் வந்து நம்ம பார்க்கலாம் என்ன சம் அப்படிங்கிறதா. சப்போஸ் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன மாதிரி சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரூரல் ஏரியாவில் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ 2 சம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்லேயே 2.1 நம்ம பார்க்க போகிற சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் சம் வந்து தேர்ட் சம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த சம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. i பவர் n வரைக்கும் கொடுத்துட்டு நம்பர் வந்து இந்த என்னோட வேல்யூ 1 to 12 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி வந்து எழுதிடலாம் நம்ம. ஸோ i பவர் 1, i பவர் 2, i பவர் 3, i பவர் 4, i பவர் 5, i பவர் 6, i பவர் 7, i பவர் 8, i பவர் 9, i பவர் 10, i பவர் 11, i பவர் 12 நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி 12 நம்பர்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை தான் வந்து இங்கே வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4 நாளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ 4 நாளாக வந்து செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ செப்பரேட் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா i பவர் 1 அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆல்ரெடி ரிமைண்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0 வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து ரிமைண்டர் 0 வந்து இங்கே தான் வருது நம்மளுக்கு i பவர் 4க்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிமைண்டர் 1க்கு நம்மளுக்கு வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா i, ரிமைண்டர் 2க்கு வந்து வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா -1, ரிமைண்டர் 3க்கு -i, ரிமைண்டர் 4க்கு நம்மளுக்கு ரிமைண்டர் 4 அப்படின்னா ரிமைண்டர் 4ல் 4 வச்சு அப்படின்னா நம்மளுக்கு 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 0ன்னு வரும் நம்மளுக்கு. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1. ஸோ இந்த மாதிரி தான் வருது நம்மளுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து எழுதிக்கோங்க, சேம் வந்து அப்படியே எழுதிக்கோங்க. அதை எப்படி சிம்பிளை பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப்பில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கேன்சல் ஆகிடும், இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ 5ல் 0ன்னு வந்துடுது நம்மளுக்கு. ஸோ இதை எப்படி நம்ம எழுதலாம், i பவர் 5 இருக்கு. ஸோ இதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 1 அப்படின்னு வரும் நம்மளுக்கு. ஸோ i பவர் 1, i பவர் 6 இருக்கு, அதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா i பவர் 2 அப்படின்னு வரும் நம்மளுக்கு. ரிமைண்டர் நான் சொல்கிறது ரிமைண்டர் 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு 3, 4 இந்த மாதிரி தான் வரும் நம்மளுக்கு. அதே மாதிரி தான் இந்த 9, 10, 11, 12 இதையும் நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு i பவர் 1, i பவர் 2, i பவர் 3, i பவர் 4 இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம், நம்மளுக்கு எல்லாத்தையும் 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிச்சி வந்து போடுறோம் நம்மளுக்கு. ஸோ i பவர் 1 அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் 1 அப்படின்னா வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். ரிமைண்டர் 1க்கு i, ரிமைண்டர் 2க்கு -1, ரிமைண்டர் 3க்கு +i, ரிமைண்டர் 4 அப்படின்னா 4னாலும் உங்களுக்கு ஒன்று தான், 0னாலும் ஒன்று தான் உங்களுக்கு. ஸோ 0க்கு வந்து வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1. சேம் உங்களுக்கு i -1 +i +1 உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு 0 + 0 + 0. ஸோ ஆன்சர் 0. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஸ்டெப் எல்லாத்துக்குமே ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கணும். 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்து வந்து நீங்கள் கண்டுபிடிச்சணும் உங்களுக்கு. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 1, 2, 3 இதுக்கு 4 தான் வரும் உங்களுக்கு. பட் 4ஆல் டிவைட் ஆகிறதுனால 0ன்னு வச்சுக்கணும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக அடி கொடுத்தோம் அப்படின்னா 0 அப்படிங்கிற ஆன்சர் வருது உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.1ல் தேர்ட் சம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த சைடில் இருக்க ரிமைண்டர் வந்து மஸ்ட்டு, அதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த மாதிரியான சம்லாம் வந்து நீங்கள் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த்து சம் வந்து. ஸோ ஃபோர்த் சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா i பவர் 4 சம் வந்து i பவர் 99 + 1/i பவர் 99 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ பவரில் ஒன்று வந்திருக்கு, ஒன்று இங்கே வந்திருக்கு, பட் எல்லாமே +ல் தான் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ 99 அப்படிங்கிறப்ப நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 99 பொறுத்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 4ஆல் நீங்கள் நார்மலாக இந்த மாதிரியே போட்டு பாருங்களேன். 2 4s are 8, மீதி 1, 19, 4 4s are 16. ஸோ ரிமைண்டர் வந்து 3 அப்படின்னு வருது நமக்கு. இந்த தான் வந்து நான் ரிமைண்டர் அப்படின்னு வந்து கீழே இருக்கிறத சொல்கிறேன். சப்போஸ் தெரியல அப்படின்னா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் மீடியத்துக்கு மீதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ மீதி வந்து 3 அப்படின்னு வந்துருக்கு நம்மளுக்கு. ஸோ 3ங்கிறப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன -i. அதே மாதிரி தான் இந்த 99க்கும்
மைனஸ் ஐ அப்படிங்கிறதா வரும் நம்மளுக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், மைனஸ் ஐ, இந்த மைனஸ் ஐ மேலே போகிறப்ப ப்ளஸ் ஐ அப்படின்னு வந்து எழுதலாம். இல்லை நீங்கள் நல்லா எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக கூட வந்து எழுதிக்கலாம், ஐ மைனஸ் ஐ. ஸோ இந்த ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த சம்மில். ஸோ இதான் வந்து 4th சம் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 5th சம் வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ 5th சம்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. 5th சம்க்கு ஒரு ஃபார்மில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 5th சம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா I பவர் 1லேருந்து I பவர் 3 அப் டு I பவர் 2000 வரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ ஏற்கனவே ஒரு 12 அப்படிங்கிற ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி ஈஸியாக வந்து போட்டுட்டோம். 2000 வரையும் நம்ம வந்து ஒரு போர்ட்லையோ இல்லை நோட்லையோ போட்டு பண்ணுறது அப்படிங்கிறது இம்பாசிபிள் உங்களுக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா n × n + 1 டிவைடட் பை 2. இந்த நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம போட்டுடலாம். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா I பவர் 2000 இருக்கா. ஸோ 2000 × 2001, இங்கே n + 1 அப்படின்னா 2001 டிவைடட் பை 2 நம்மளுக்கு. ஸோ 2 அப்படிங்கிறப்ப இங்கே நான் 1000. ஸோ I பவர் 1000 × 2001. இதை வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போட்டு போயிடலாம். சப்போஸ் தெரியாதவங்களுக்காக தான் நான் அடுத்த ஸ்டெப் வந்து போகிறேன். ஸோ இதை எப்படி நம்ம போடலாம், எப்படி போடலாமா. ஸோ இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 4ஆல் டிவைட் ஆகும். ரிமைண்டர் 0 தான் வரும் நம்மளுக்கு. ஏன்னா லாஸ்ட்டில் 0 0 இருக்கனால ஸோ ரிமைண்டர் 0 தான் வரும் நம்மளுக்கு. ஸோ ரிமைண்டர் 0 அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் 1. ஸோ இதான் வந்து ஆன்சர் உங்களுக்கு. ஸோ இது இந்த ஃபார்முலா மஸ்ட் உங்களுக்கு n × n + 1. இந்த nங்கிற இடத்துல 2000 வச்சு இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் போட்டுருணும். ஸோ இதான் வந்து 4th சம் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் 5th சம் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்ததும் 5th சம். நெக்ஸ்ட் 6th சம் வந்து பார்க்கலாம். ஸோ 6th சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அடுத்து வந்து 6th சம் வந்து பார்க்கலாம். ஸோ 6th சம் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சம் ஆஃப் 1 to 10 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து I பவர் n + 15 கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இந்த என்னோட வேல்யூ தான் 1 to 10 நம்மளுக்கு. ஸோ நம்ம எப்படி எழுதலாம், I + n, என்னோட வேல்யூ 1 இருக்குது அப்படின்னா 50 + 1 51, என்னோட வேல்யூ 2 அப்படின்னா 52, என்னோட வேல்யூ 3 அப்படின்னா 53. இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 60 வரை வரும் நம்மளுக்கு. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. n வேல்யூ 1 to 10 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 50 + 1 51. அதே மாதிரி அப் டு நம்மளுக்கு வந்து 10 வரை ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு I பவர் 60 வரை வரும் உங்களுக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா I பவர் 50 முதல்ல வெளியே எடுத்துடலாம். நம்ம வெளியே எடுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன வரும், I பவர் 1, I பவர் 2, I பவர் 3, I பவர் 4, I பவர் 5, I பவர் 6, I பவர் 7, I பவர் 8, I பவர் 9, I பவர் 10 இதுவரை வரும் நம்மளுக்கு. ஸோ I பவர் 15 இருக்கட்டும், கடைசியாக வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோம் I பவர் 1, I பவர் 2, I பவர் 3, I பவர் 4க்கு என்ன வரும் அப்படிங்கிறதா. ஸோ I பவர் 4 அப்படிங்கிறப்ப 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 0 நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு I பவர் 4க்கு 1 வரும். I பவர் 3 அப்படின்னா ரிமைண்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 உங்களுக்கு. ஸோ -i வரும். I பவர் 2க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா I பவர் 2க்கு -1 வரும். I பவர் 1க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா +i வரும் நம்மளுக்கு. ஸோ இது ஆல்ரெடி ஒரு சம்மில் வந்து நம்ம பார்த்தோம். இந்த n1 to 12 அந்த சம்மில் வந்து பார்த்தோம் நம்மளுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ I பவர் 4 வரையும் 0 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி தான் இந்த 4 செட்டை எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு I பவர் 5, 6, 7, 8 இது எல்லாமே 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 1, 2, 3, 0 அந்த மாதிரி வரும். ஸோ அதோட வேல்யூ 0 தான் நம்மளுக்கு. போட்டு பார்த்து இந்த மாதிரி வந்து போட்டுடலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் மீதி இருக்குது I பவர் 9ம் I பவர் 10 தான் நம்மளுக்கு. ஸோ இது அடுத்த ஸ்டெப்பில் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ I பவர் 9க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிமைண்டர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப. ஸோ உங்களுக்கு 1 அப்படின்னு வரும். I பவர் 10க்கு ரிமைண்டர் 2 அப்படின்னு வரும் நம்மளுக்கு. ஸோ இதே I பவர் 15க்கு கண்டுபிடிக்கிறப்ப இதுக்கும் 2 தான் வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வரும் நம்மளுக்கு. ஸோ இதுக்கு நம்ம எப்படி போடலாம் நம்மளுக்கு I பவர் 1க்கு ரிமைண்டர் 1 வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு I தான் ஆன்சர். I பவர் 2க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 2 வருது அப்படின்னா -1, வெளியும் -1. ஸோ -1 உள்ளே போகிறப்ப -i + 1. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதை வேணால் நீங்கள் வந்து நல்லா எழுதணும் அப்படின்னா 1 - i அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். ஸோ இதான் வந்து ஆன்சராக வரும் உங்களுக்கு.
ஸோ இது ஆன்சர் வரும். ஸோ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸசைஸில் 2.1 இருக்க 6 சம்மே கம்ப்ளீட் பண்ணாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 2.2 வந்து கிளியராக வந்து பார்க்கலாம். சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் இதை பற்றி ஏதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறதும், இல்லை ஏதாவது இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது +2 படிக்கிறாங்க அப்படின்னா போத் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. Thank you guys.